செல்வாக்கு இல்லைங்க, அழுத்தம் தான், சவால் தான். கடந்த 3 பொது தேர்தல்கள்ல வெற்றிகரமா சமாளிச்சார் நான் சொன்னேன். இந்த முறை அது கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொன்னேன். அதுல ஒரு பாதி கிணறு தாண்டிட்டார் காங்கிரஸை தக்க வைத்ததன் மூலமா. இப்ப காங்கிரஸுக்கு 28 தொகுதியை ஒதுக்குறதுல அடுத்த சவால் காத்திருக்கு. நம்பர் 1 எந்த தொகுதிங்கிறது அடுத்த சவால் இருக்கு. ஏதாவது ஒரு தொகுதியாவது ஒருத்தருடைய ஒரு பிணக்கோ கோபமோ வரும். பட் அதெல்லாம் வழக்கு. இது இல்லைன்னா தேர்தலே இல்லை. இந்த கசப்பும் இந்த கோபதாபங்களும், எங்களுக்கு சுயமரியாதை இல்லையா, எங்களுக்கு தன்மானம் இல்லையான்னு கேட்கிற அந்த வீர வசனங்கள்லாம் இயல்பாக கண்ட காட்சிகள் தான் கடந்த கால தேர்தல் களங்களில். சரிதானா? அது ஒரு புது விஷயம் இல்லை, பெரிய அதிர்ச்சியான விஷயம் இல்லை. எல்லா கூட்டணி அமைக்க விரும்புகிற எல்லா அணிகள்லையுமே இது இயல்பான ஒன்று. ஓட் பெர்சன்டேஜ் கடந்த முறை எப்படி இருந்துச்சு, இந்த முறை எப்படி இருக்கு? ஒரு வெற்றி கூட்டணியா தொடர்ந்து வந்த கட்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேமுதிகவுக்கு டபுள் டிஜிட்ல கொடுக்குறது. கடந்த முறை அவங்க வந்து வெறும் 0.5 கூட இல்ல, அப்படி வச்சு ஒரு இதை பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா தினகரனுக்கு அவ்வளவு கூட இல்லை அப்படின்னு ஒருத்தரையும் ஒரு சூழல் தானே, அதை வச்சுதான் பார்க்கணும். தேமுதிகவுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். நான் சொன்னல, பிரேமலதா பார்வையில 10 கொடுத்தாலும் 10 சொல்லுவாங்கன்னா அதுல நியாயம் இருக்கும். அவங்க தனி மனித நியாயம் அது. அவங்க நாங்க இவ்வளவு வளர்ந்துருக்கோம் 10 தானே, சரி விடுங்க சேர்த்துக்கிட்டு வர்றோம், ஏதோ ஒன்று ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னு ஒரு காம்ப்ரமைஸ் வருவாங்க. அதை ஒப்பிட்டு மற்றவர்கள் கேட்கிற போது அதை எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போறாருங்கிறதா சிக்கல்னு சொன்னேன். ஓகே, ஆனா பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்குமா, பிசிகாவுக்கோ இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கோ? நம்ம ஏன் இப்பவே தீர்ப்பு எழுதணும்? ஒரு சர்ச்சை வரும், அதை எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம்னு தள்ளி நிற்போமே. சார் பிஜேபி இப்படி கேட்கறாங்களே சார், எடப்பாடி கையை முறிக்கிறாங்களா சார், முறுக்கிக்கிட்டே இருப்பாங்களா இல்ல முறுக்கிட்டு கொஞ்சம் விடுவாங்களா சார்? அந்த அளவுக்கு அதை போய் விவாதிக்கிறது. ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் அதிக சீட்டு வாங்கணும்னு அமித்ஷா விரும்புவார். அப்படி முடியல, சரி விடுங்க அவர் வேற எதுல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல நிக்க தானே போறாங்க. கடைசி வரைக்கும் பிஜேபி இருக்குமா, கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாங்களா சார் அப்படிங்கிறலாம் அதிகப்படி. அங்கே எப்படி பிரச்சனைகள் வந்து செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கோ அதே தான் திமுக அணிக்கு நான் சொல்லுவேன். இதை கூட்டணி அமைச்சு போட்டியிடணும்னு முடிவெடுக்கிற எல்லோருமே அந்த மனநிலைக்கு தயாரா தான் இருப்பாங்க. ஸ்டாலினும் சரி எடப்பாடியும் சரி, இந்த சவால்களை நம்ம எதிர்கொள்ளணும் வெற்றிகரமா அப்படின்ற ஒரு தீர்க்கத்தோடு தானே அந்த முதல் அடியை எடுத்து வச்சிருப்பாங்க.